நல்லா புரிஞ்சுக்குங்க. காளினாவே ஸ்மசானம் தான். அங்கே போய் உட்காந்து பரிகாரங்கள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதிபயங்கரமான ஒரு சக்தி கிடைக்கும், அதிபயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் வசிய பூஜையும் சரி, என்ன செய்வனும் சரி, மந்திரமாயமும் சரி, நம்ம கணவனை வந்து எவனாவது கூட்டு போயிட்டா இது வந்து என்ன ஆகுதுன்னா, பிரம்மதேவருக்கு வந்து ஆணவம் ஒரு தலை தலைக்கு மேலே இருக்கிறதுல ஆணவ தலை ஆயிடுச்சு, ரொம்ப ஆணவமாயிடுச்சு. அப்போ இந்த கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கு வரும்போது சிவபெருமான் ரௌத்ரமான ரூபம் வருது. அந்த ரௌத்ரமான ரூபம் யாருன்னா கால பைரவர். பிரம்மாவோட அந்த 5வது தலையை பிச்சு எடுத்துடுறாரு. எடுத்த உடனே உன் புருஷன் பண்டாரமாக ஆகட்டும், நீ அகோர ரூபம் எடுத்து காடு மேடு வனவாசம் திரிஞ்சு ருத்ரமான ரூபத்தை எடுத்து நீ போய் பூமியில் இருக்கணும்னு சொல்லிடுறான். ஆமாம், அம்பிகை என்ன பண்ணுறா, அந்த கபால தலையை காலால் மிதித்து உக்ரமான நிலைக்கு வர மகா காளியாகவே வெளியே வரா. இன்றைக்கும் பித்து பிடிச்சவங்க, பேய் பிடிச்சவங்க, செய்வினையால் பீடிச்சவங்க, என்ன வாழ்க்கையில் எல்லா துயரங்களை இருக்கிறவங்களாம் அந்த அக்னி குளத்தில் போய் ஃபஸ்ட்டு முங்கணும். கொல்லையிலேருந்து ஒரு கை எடுத்து நம்ம சாப்பிட்டு வச்சுங்க, குழந்தை நிற்கும். அதே மாதிரி கல்யாண தடயங்கள், தோஷங்கள், சாபங்கள் எல்லாமே. ஏன்னா சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷத்தை தீர்த்த இடம் மேல் மலைனூர். அனைவருக்கும் வணக்கம். நான் சாமுண்டி மலைக்கா பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, மயான கொள்ளை. எதனால் இந்த மயான கொள்ளைக்கு இவ்வளோ ஒரு பேர் புகழ்? இத்தனை ஒரு கலியுகத்தில் இத்தனை யுகங்கள் மாறியும், இத்தனை வருடங்கள் கழித்தும் இன்றைக்கும் அந்த மயான கொள்ளையில் இவ்வளோ ஒரு பேர் புகழ், இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது. எதனால் இவ்வளோ சக்தினா, நல்லா புரிஞ்சுக்குங்க. காளினாவே ஸ்மசானம் தான். நான் எத்தனையோ இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். நம்ம வெளியே கோயில்களில் போயிட்டு வெளியே பரிகாரங்கள் பண்ணுறதை விட பத்ரகாளி எங்கே இருக்கிறாளோ, அந்த சுடுகாடு எங்கே இருக்கோ, அந்த ஸ்மசானத்தில் அம்பிகை எங்கே தேடி போய் பிடிங்க. அங்கே போய் உட்காந்து பரிகாரங்கள் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதிபயங்கரமான ஒரு சக்தி கிடைக்கும், அதிபயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் வசிய பூஜையும் சரி, என்ன செய்வனும் சரி, மந்திரமாயமும் சரி, நம்ம கணவனை எவனாவது கூட்டு போயிட்டா, இல்லை பொண்டாட்டிய யாராவது இந்த மாதிரி மயக்கி வச்சுக்காங்க, இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற சொத்துக்களை பிடுங்கி வச்சுக்காங்க, நம்மளுக்கு கிடைக்கிற செல்வங்களை தடைப்பட்டு வச்சுக்கலாம். சுடுகாட்டு பூஜைக்கு முன்னாடி உலகத்தில் வேறு எந்த பரிகாரமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேல் மலையினும் அங்காள பரமேஸ்வரி யார்? எல்லாமே அன்னை பார்வதி தான். பார்வதியோட சொரூபம் தான் அத்தனை சொரூபம். காளி, நீலி, சூலி, சண்டி, பகவதி, பத்ரகாளி எல்லாமே அவ தான். அப்படி இருக்கும்போது 300 காலத்தில் தேவாதி தேவன் மும்மூர்த்திகள், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போது பரமேஸ்வரனுக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் அதாவது பிரம்மதேவருக்கும் 5 தலை, சிவபெருமானுக்கும் 5 தலை. இது என்ன ஆகுதுன்னா, பிரம்மதேவருக்கு ஆணவம் ஒரு தலை தலைக்கு மேலே இருக்கிறதுல ஆணவ தலை ஆயிடுச்சு, ரொம்ப ஆணவமாயிடுச்சு. எல்லாத்துக்குமே நானாக தான் படைச்சது, படைத்தல் நான் தானே, எனக்கு அப்புறம் தானே மகாவிஷ்ணு காக்குறாரு, அதுக்கப்புறம் தான் சிவன் ருத்ரன் அழிக்கிறா சொல்லிட்டு இந்த ஆணவம் ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப மேலே போயினே இருக்குது. அப்போ இது பார்த்துனே சொல்ல ஒரு நாள் சிவபெருமானுக்கு கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கே வந்துடுறார். அப்போ இந்த கோபத்தின் உச்சக்கட்டத்துக்கு வரும்போது சிவபெருமான் ரௌத்ரமான ரூபம் வருது. அந்த ரௌத்ரமான ரூபம் யாருன்னா கால பைரவர், அந்த பைரவர் ரூபம். அதே மாதிரி சிவபெருமானர் எத்தனையோ ருத்ரரூபம் இருக்குது. ருத்ரன் சிவன் தான், கால பைரவன் பரமேஸ்வரன், வீரபத்ரர் பரமேஸ்வரன், என்ன முனீஸ்வரன் சிவனோட அம்சம். அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கினே போகலாம். இவங்களாம் ரொம்ப ருத்ரமான தேவதைகள். அப்போது ருத்ரன் என்ன பண்ணுறாரு, அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, சிவனோட அதாவது பிரம்மாவோட அந்த 5வது தலையை பிச்சு எடுத்துடுறாரு. எடுத்த உடனே சிவன் கையில் அந்த பிரம்மத்தோட தலையை பிரம்மதேவரும் மகா சரஸ்வதியும் சபிச்சிடுறாங்க. இந்த தலை பிரம்ம கபாலமாக உங்கள் கையிலேயே நிற்கட்டும் சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகுது, பிரம்ம கபாலம் கையில் நின்ற உடனே என்னென்ன ஆகாரம் சிவபெருமான், இப்போ நம்ம எப்படி கையில் சாப்பிட்ணும், அதே மாதிரி சிவபெருமானுக்கு எத்தனை ஆகாரம் எல்லாரும் போட்டாலும் அந்த கபாலமே உள்வாங்கினே போகுது. சிவனால் ஒன்றுமே பண்ணவே முடியல. சிவனே அந்த பண்டார் ரூபமாக ஆயிடுறாரு. அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சரஸ்வதி தேவி பார்வதி தேவிக்கு சபிச்சிடுறாங்க. என்னென்னு, உன் புருஷன் பண்டாரமாக ஆகட்டும், நீ அகோர ரூபம் எடுத்து காடு மேடு வனவாசம் திரிஞ்சு ருத்ரமான ரூபத்தை எடுத்து நீ போய் பூமியில் இருக்கணும்னு சொல்லிடுறான். அப்போ அம்மாவை பார்வதி தேவியும் கீழே வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க 2 பேருமே தனித்தனியாக ஆகிடுறாங்க. அப்போ யாருக்குமே ஒன்றுமே புரியல. இது இப்படி ஆச்சுன்னா அப்போ உலகத்தோட சமநிலை எப்படி வர்றது? ஏன்னா அழிக்கும் தொழில் பரமேஸ்வரன் தானே. அப்போ இந்த மாதிரி ஆயிடுற சொல்லிட்டு அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், நீங்கள் உடனே மேல் மலையனூர் கிட்டே போங்க.
அதாவது பார்வதி தேவி அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறா, நீங்கள் போங்க சொல்லிட்டு. அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணுறாரு, 14 லோகத்தில் எல்லாருமே அரிசி பருப்பு சாதம் உலகத்தில் என்னென்ன சாப்பாடு விஷயம் இருக்குது அத்தனையும் கொட்டுறாங்க. கொட்ட அந்த கபாலம் உள் வாங்கினே இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இந்த பார்வதி தேவி இங்கே வந்துடுறா. எங்கே, இந்த பூங்காவனத்தம்மன், அதாவது பார்வதி தேவி மேல் மலையனூரில் இருக்கிற அம்பிகைக்கு பேர் பூங்காவனத்தம்மன். அந்த இடம் வந்து பூங்காவனத்தால் நிறைஞ்சதுனால பூங்காவனத்தம்மன் அந்த அம்பிகை பேர். அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் அம்பிகைக்கு வந்து அங்காள பரமேஸ்வரன் பேர் வந்தது. அப்போ இந்த பூங்காவனத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா, அங்கே வல்லாளகண்டன் சொல்லிட்டு ஒரு அசுரன் தான். அந்த அசுரன் பொல்லாத அரக்கனாக இருந்தான். எல்லாரையும் அழித்து துன்புறுத்தி மக்களை வந்து நிம்மதியாகவே இல்லாமல் இருந்தான். அப்போது அவனுக்கு துணையாக ஒரு மனைவி, அவனை அரக்கி, அவள் வந்து அப்போ ப்ரெக்னன்சியாக இருந்தான். அப்போ எல்லாருமே போய் இந்த அம்பிகைக்கு போய்ட்டு சொல்கிறாங்க, அம்மா தாயே எங்களால் அங்கே வாழ முடியல, நீ எதாவது பண்ண சொல்லிட்டு. அப்போ அம்மா சொல்ல சரி நான் வர சொல்லிட்டு ஒரு நாள் இரவில் போகிறான். போய் அந்த வல்லாளகண்டனை பிச்சு எரிஞ்சு, அதாவது 2 காலை பிடிச்சி பிச்சு எரிஞ்சு அம்மா வந்து மாறுகை சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணி பிடாரி ரூபத்தில் காட்டை ரூபத்தில் அந்த பத்ரகாளி ரூபத்தில் பிச்சு எரிஞ்சிடுறா அம்மா. பிச்சு எரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த மனைவி, அவளோட மனைவியோட அரக்கியும் அம்மா வந்து அழித்து அந்த குழந்தையை வந்து கைப்பற்றுற, குழந்தைய பிச்சு எடுத்துறா. 1000 நாளாக அந்த ஜெகன்மாதா ஜெகத் ஜனனி லோகஜனி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. அந்த குழந்தைய வந்து அம்பாள் வந்து அழிக்கலை. அந்த குழந்தைய என்ன பண்ணுறா, தன் கையில் வச்சுன்னு தன் காதில் குண்டலமாக ஆக்கி அப்படியே வச்சுன்னு படுத்துடுறா. அவள் தான் வந்து பெரியாய். இன்றைக்கி நம்ம அந்த மலையனூர் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரியாய் தான் பார்க்கணும். பெரியாய் நல்லா பெருசாக பார்த்துருப்பா, வானத்தை பார்க்குற மாதிரி அம்மா படுத்துட்ருப்பாள். அதை தொடர்ந்து தான் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உட்காந்துருப்பாள். அந்த அம்பிகையோட சக்தி என்னென்னா, அவளோட கண் நேரில் வந்து எதை பார்த்தாலும் பஸ்பமாக்கிடுவாள். அதனால் என்ன பண்ணிடுறா, நாகதேவதைகள் என்ன பண்ணுறாங்க, நாகசக்திகள் ஒன்று சேர்ந்து நாகதேவதை ஆவாகனம் பண்ணி நாகதேவியாகவே அம்பிகை வந்து நாகஸ்வரூபமாகவே நாகப்புத்து வந்து இழிச்சிருக்கு. ஸோ அம்பிகையோட எதிரில் வந்து டைரெக்டாக கதவு கிடையாது. அதாவது அம்பாள் இங்கே இருக்கிறான்னா அம்பிகைக்கு முன்னாடி வந்து பெரிய புத்து வந்து வளர்ந்துருக்கும். அந்த புத்தை தான் அம்மா பார்த்துட்ருப்பாள். அதே மாதிரி அவளோட இன்னொரு அம்சம் பத்ரகாளி மகாகாளி, அந்த சண்டி அங்கே நின்றுப்பா சுடுகாட்டில் சுடலில். சரியா? ஸோ இதை சம்மந்தப்பட்டு தான் நம்ம வந்து அந்த ஸ்மசான கொல்லையே வந்து அம்மாவோட திருநாமம். அது ஏன்னா அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த அசுரனை அம்மா அழித்து அந்த அரக்கியும் அம்மா அழித்து அம்மா ஒன்று உக்ரரூபமாக ஆயிடுறா. உக்ரரூபமாக ஆகும் பொழுது அப்போது நாராயணன் என்ன பண்ணுறது, தேவர்கள்ட்ட சொல்லி அம்மாவை சாந்திப்படுத்தணும், அம்மாவுக்கு படையிலிட்டு சாந்திப்படுத்தணும் சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான சாதம் நைவேத்தியம் பண்ணி அம்மாவை சாந்திப்படுத்துகிறாங்க. அப்போ சாந்தமான பிறகு பரமேஸ்வரன் அங்கே வராரு இந்த மாதிரி பண்டார் ரூபத்தில். அப்போ பண்டார் ரூபம் வரும்பொழுது அம்மாவுக்கு தெரிஞ்சு வந்து தன் கணவன் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான், அவளுக்கு செஞ்சு அந்த நைவேத்தியம் சாப்பாடில் அவளே செஞ்சு ஒரு உருண்டையை அந்த கபாலத்துக்கு போடுறான். அந்த கபாலம் சாப்பிட்டுடுது. 2வது உருண்டையுமே அந்த கபாலத்துக்கு போடுறா, அதையும் சாப்பிட்றா. 3வது உருண்டை அந்த கபாலத்துக்கு போடுற மாதிரி போட்டு கீழே போட்டுறா. கீழே போட்டோன்னா அந்த கபாலம் என்ன பண்ணுறது, அவள் கையிலேருந்து, அதாவது பரமேஸ்வரன் கையிலேருந்து கீழே வந்து அந்த சாதத்தை வந்து எடுக்கும் பொழுது அம்பிகை என்ன பண்ணுறா, அந்த கபால தலையை காலால் மிதித்து உக்ரமான நிலைக்கு வர மகா காளியாகவே வெளியே வரா. அந்த மகா காளி தான் இன்றைக்கும் வந்து சூறையாடுவாங்க. அதாவது சுடலில் போய் சூறையாடுவாங்க. இந்த ஸ்மசானத்தோட, அதாவது இந்த புராண கதையை தொடர்ந்து இப்போ எல்லாரும் சாமியார் இருப்பவங்க பார்த்திங்களா, அவங்க எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா சிவராத்திரியில் ஆரம்பித்து சுடுகாட்டில் போயிட்டு சூறையாடுவாங்க. அப்போ அந்த சுடுகாட்டில் என்ன பண்ணுவாங்க, அந்த அரக்கனோட பேர், அதாவது அந்த அரக்கனவையே மையமாக வச்சு பெரிய உருவம் போடுவாங்க. உருவம் போட்டு அதில் வந்து எல்லா விதமாக காய்கறி வைப்பாங்க, ஆட்டோட குடல், அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த ஈரக்கொலை எல்லாமே வச்சு உள்ளே வந்து பெரிய சுடுகாட்டில் உருவம் போட்டு எல்லாமே சாமி ஆடுறவங்களாம் ஆடிட்டு வந்து அந்த அரக்கனையே அம்மா குத்தி கிழிக்கிறதா ஐதீகம். குத்தி கிழித்து எடுப்பாப்போம். அப்போ அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அப்போ தான் அம்மா சாந்தமாறா. அதுக்கப்புறமா சாந்தமாகவே அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான படையில் போட்டு சாந்தப்படுத்துகிறாங்க. அம்மா திருப்பி எப்படி சாந்தமான அந்த மலைநூலில் அங்காள பரமேஸ்வரி எப்படி சாந்தம், அங்கே அக்னி தீர்த்தம் இருக்குது. சுயம்பா வந்து அக்னி தீர்த்தம் அம்பாளால் அனுகிரகப்பட்டது, அது அம்பாளால் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கும் பித்து பிடிச்சவங்க, பேய் பிடிச்சவங்க, செய்வினையால் பீடிச்சவங்க, என்ன வாழ்க்கையில் எல்லா துன்ப துயரங்களை இருக்கிறவங்களாம் அந்த அக்னி குளத்தில் போய் ஃபஸ்ட்டு முங்கணும்.
அந்த அக்னி குளத்தில் முங்கி அந்த அம்பிகை இப்படி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் எல்லா விதமான துஷ்டங்களும் ஒளிஞ்சு நன்மையே வரும்னு ஐதீகம். அதுதான் வந்து இன்றைக்கும் வந்து காலங்காலமாக வந்து மக்கள் வந்து அதை வந்து செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்யாண தடங்களுக்கு அங்கே குழந்தை இல்லாதவங்க, இன்னும் பிஸ்னஸில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வருமானம் இல்லவங்க, வெளிநாட்டு போகிறவங்க, படிப்பு இல்லவங்க, அறிவு இல்லாதவங்க, என்னென்ன சொல்லினே போகலாம். உலகத்தில் அத்தனை விதமான துர்த சக்திகளுக்குமே நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்படுதோ அங்கே போய் அந்த அம்மா வரும்பொழுது, வெளியே வரும்பொழுதும் இல்லை இந்த டைமில் தேர் வரும், இந்த டைமில் அம்பிகை அங்கே வரும்பொழுது அப்போ வந்து கொல்லை வாரி விடுவாங்க. நீங்கள் பார்த்துக்குங்க, எல்லா விதமான காய்கறி சாப்பாடு செஞ்சு ஏன்னா எல்லாமே அந்த அந்த கொல்கட்டை, சுண்டல், பல வகைகள், இன்னும் அதே மாதிரி காய்கறி வகைகள் எல்லாமே செஞ்சு அம்மாவுக்கு படையில் எடுத்து அந்த கொல்லையை வாரி அடிப்பாங்க. வந்து சாமி அடி வந்து வாரி அடிப்பாங்க. அந்த வாரி அடிக்கும் பொழுது அந்த கொல்லை நம்ம கைக்கு வரணும். அந்த கொல்லையிலேருந்து ஒரு கை எடுத்து நம்ம சாப்பிட்டு வச்சுங்களேன், குழந்தை நிற்கும். அதே மாதிரி கல்யாண தடங்கள், தோஷங்கள், சாபங்கள் எல்லாமே. ஏன்னா சிவபெருமானுக்கே பிரம்மஹத்தி தோஷத்தை தீர்த்த இடம் மேல்மலையனூர். அப்போ யோசிப்பாங்க அதோட சக்தி என்னென்னு சொல்லிதான். அதனால் வந்து மேல்மலையனூர் இதுதான் வந்து இந்த அம்மாவோட ஸ்டோரி. இதை மட்டும் இருக்கா? கிடையாது. இதை வந்து இப்போ சவுத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரி இதே மாதிரி இருக்கணும். இப்போ இதே நீங்கள் நார்த்தில் பாருங்களேன். நார்த்தில் பார்த்தீங்கன்னா காசியில் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் காசியில் பார்த்தீங்கன்னா காசியில் அன்னபூரணி இருப்பாள். அன்னபூரணி யார்? விசாலாட்சி. அதாவது இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. நம்ம வந்து நேர்கோட்டிலிருந்து பார்க்கும் பொழுது மூணுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து முக்கோண வடிவில் வந்து 3 அம்பிகையுமே வந்து உலகத்தை ஆட்சி புரிதா சொல்கிறாங்க. அப்போ அந்த காசி விசாலாட்சி என்ன அம்பிகை வந்து மகாராணியாக அங்கே வந்து இருந்ததாக ஐதீகம். அப்போ அந்த மகாராணியை குறித்து சிவபெருமான் வந்து பண்டார ரூபமாக அங்கே போகும் பொழுது இதே மாதிரி தான் அங்கேயும் வந்து அன்னபூர்ணி என்ன பண்ணுறா, தன் கையால் அன்னம் விடுறா. இன்றைக்கும் நீங்கள் அன்னபூர்ணியோட ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் வந்து அம்மா அன்னத்தை வச்சுருப்பா, அன்னக்கிண்ணை வச்சுருப்பா, ஒரு கரண்டி வச்சுருப்பா. சிவபெருமான் வந்து அதை தாங்கி இப்படி வாங்குற மாதிரி இருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ அம்பாள் வந்து அதே மாதிரி 2 வாட்டி கோலையில் அந்த கபாலத்தில் சாதம் போட்டுட்டு 3ஆவது கபாலத்தில் சாதம் போடுற மாதிரி போட்டு அம்மா கீழே போட்டுருவோம். அந்த கபாலம் கீழே வந்துடும். அம்மா அதை மிதித்து அதை காலி பஸ்மம் ஆகிடுவாங்க. அதோட உக்ர ரூபம் தான் இன்றைக்கும் அந்த காசியில் ஸ்மசான வாசினி மகா காளி. நம்ம இங்கே வழிபடுற காளியும் அந்த காளி தான். அகோரிகள் வழிபடுற காளியும் அதுதான். எப்பேற்பட்ட பிணமும் இன்றைக்கி நாராது. இன்றைக்கி வந்து அந்த ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மகா காளி தான். இன்றைக்கும் நம்ம யாக குண்டத்தில் எத்தனை பலிகள் போட்டாலும் சரி, எத்தனை விதமான மிளகா, காஞ்ச மிளகாலேருந்து, இன்னும் மிளகுலேருந்து, மஞ்சள்லேருந்து, ரத்தம்லேருந்து, ஆட்டு தலையிலேருந்து என்ன மாதிரி பொருட்கள் இங்கே போட்டாலும் ஒரு சின்ன ஸ்மெல் கூட வராது. அதுக்கு காரணம் முழுக்க அந்த அகோரிக வழிபடுற அந்த மகா காளி, அந்த தட்சிண காளி தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிவராத்திரி அப்போ இந்த ஸ்மசான கொல்ல ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து கும்பமேளாவில் கூட பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரியில் தான் முடிக்கிறாங்க. இப்போ இங்கே சவுத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிவராத்திரிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது கும்பமேளா எப்படி வந்து 13ஆம் தேதி ஆரம்பித்து அதை பௌர்ணமிக்கு ஆரம்பித்து கரெக்டாக வந்து இந்த சிவராத்திரியில் முடிக்கிறாங்க. 26ஆம் தேதி முடிக்கிறாங்க. அது சிவராத்திரியில் முடியுது. ஆனால் இங்கே நீங்கள் சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேல்மலை அங்காள பரமேஸ்வரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரியிலேருந்து முடிஞ்சு மறுநாளுக்கு அமாவாசை, அந்த அமாவாசைலேருந்து இவங்க வந்து இந்த பரிகார பூஜையை ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாமே அன்னையின் விளையாட்டு தான். எல்லாமே அம்பிகைக்கு தான் போகுது. அதனால் இதை எல்லாமே பயன்படுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன மனவலிகள், மன வேதனைகளும் மனிதர்களால் ஒரு காலமும் செய்ய முடியும், உங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் அன்னை நினச்சா கண்ணை மூடி கண்ணை துறவதுக்குள்ளே எல்லா விஷயமும் சரி பண்ணிடுவார். அது தெய்வத்தை நம்புங்க, கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி சக்தி வாய்ந்த பரிகாரம் வந்து சேர்ந்துங்க.